கோயம்புத்தூர் பலாத்காரம் டெல்லியிலும் நடுநடுங்குகிறது. காரணம், கேடுகட்ட திராணி இல்லாமல் பொதுமக்களுடைய உயிரை வாங்கக்கூடிய, எஸ்பெஷலி பெண்மணியோட ராத்திரி நடக்க முடியல. நீங்களும் சொன்னீங்க, நானும் புரியுது. எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி இரவில் நடப்பது என்றால் மிகவும் பயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான கும்பல் எப்படி பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்களில் எல்லாம் ஒரு காலத்தில், ஏன் இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள், பீகாரில் லாலு பிரசாத் யாதவோட ஜங்கல் ராஜ் என்று சொல்லுகிறார். அது மாதிரியாக கற்பழி ராஜ்யமாகிவிட்டது. அமைதி பூங்கா என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு இழிவு, கருப்பு புள்ளி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். கரூருக்கு சென்ற அவசியம் ஏன் கோவைக்கு செல்ல முடியவில்லை? அதைத்தான் எஸ்பி வேலுமணி அவருடைய நிறுவனர் கூட்டத்தையும் பார்த்தேன். வானதி சீனிவாசனும் நயினார் நாகேந்திரன் பேசுவதையும் கேட்டேன். ஆனால் மத்திய உள்துறை செயலகத்தில் டெல்லியில் கோவிந்த் நாராயண் என்று சொல்லக்கூடிய மத்திய ஐஏஎஸ் ஆபீசர், மத்திய உள்துறை செயலாளர் தமிழக டிஜிபிக்கு போன் போட்டு கேட்டு இருக்கிறார் என்ற செய்தியும் நான் ரியல் ஒன் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.